நாங்க அதை எப்படி பார்த்தோம், நாங்க காலேஜ் படிக்கும்போது அப்படி பார்த்தோம் அந்த சாங்க. இப்ப இந்த படத்துல வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சான ஒரு சிச்சுவேஷன்ல போட்டுக்கீங்களேடா அப்படின்னு ஆயிடுச்சு அது. ஓகே, மாளவிகா ஆக்டிங் எப்படி ப்ரோ இருந்தது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. தலைவனை விட்ட பார் சீமான் அவர் அங்க அரசியல் எப்படி கராட்டா போறாரு, படத்திலும் கராட்டா ஒரு குத்துடி காட் அப்படின்னா தலைவா உயின்டா போல. யாரு எஸ்.எஸ். சூர்யா உயின்டா போல என்ன குத்து. மயிலர்கேன்னு ஒரு பாட்டு வரல, அதுக்கு ஸ்டெப்பு போடுறாரு உள்ள ரோபோட் கூட ஒரு பொண்ணு கூட சேர்ந்து பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்டோரி வைஸ் வந்து ஐ மீன் லைக் அந்த ஸ்டோரி கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா நல்லா இல்லை. ஏன்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க யோசிச்சிருக்கிற அந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து ஃபோன் உள்ள எவ்வளோ உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே. அதே வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கொஞ்சம் ஓகே தான். அவரோட இதெல்லாம் ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனா எடுக்கிற விதம் வந்து வேற மாதிரி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. சாங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா தேவையில்லாத இடத்துல ராங் டைமிங்ல போட்டாங்களோ அப்படின்னு தான் இருந்துச்சு சாங். அதுதான் அது வந்து நாங்க அதை எப்படி பார்த்தோம், நாங்க காலேஜ் படிக்கும்போது அப்படி பார்த்தோம் அந்த சாங்க. இப்ப இந்த படத்துல வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கிரிஞ்சான ஒரு சிச்சுவேஷன்ல போட்டுக்கீங்களேடா அப்படின்னு ஆயிடுச்சு அது. 7. பேரண்ட்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஃபார் த கான்செப்ட் பேரண்ட்ஸ் பார்க்கலாம். அவரு நல்லா நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலா ஆக்டிங் வைஸ் மூவிஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சாரா இருக்கட்டும், யோகி பாபு சாரா இருக்கட்டும், ஆனந்த் பாபு சாரா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா அவங்க ரோலுக்கு அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. மாளவிகா ஆக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப நாளுக்கு. அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறனால இட் வாஸ் குட். அவங்களுக்கு ஒரு நல்ல நடிச்சிருக்காரு. சீமான் சார் வந்து வேற லெவல். இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து மூவில வந்து ஃபைட்டிங் சீன் பாக்குறப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க என்ன சொன்னாலுமே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அஸ் யூஷுவல் எப்போதும் போல படத்தை நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் அனிருத் மியூசிக் வேற லெவலில் இருந்தது. அனிருத் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக தான் இந்த படத்துக்கு வந்தேன். நான் வந்து ட்ரைலர்லாம் பார்க்கல, அதனால நிறைய விஷயங்கள் நிறைய டெஸ்ட் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. சீமான் இந்த படத்தில் இருக்காருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. சீமானோட தமிழ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எஸ்.ஜே. சூர்யாவை பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில சீன்ஸ்லாம் இந்த மூவியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாளவிகா ஆக்ட்ரஸ் மாளவிகா அம்மா வருவாங்கல்ல, ஆமா, அவங்கள பெருசா காமிக்கல படத்துல. சும்மா ஒரு சின்ன கேரக்டர், சின்ன ரோல் தான். அது ஒரு வேல்யூவா சொல்லிருக்காங்க எண்ட்ல, அவ்வளவுதான். ஓகே, காட்னவர் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்களா? காட்டு வரைக்கும் நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கீர்த்தி வந்து மைல்டா ஒரு ஜென்சி கிட் மாதிரி நடிச்சிருக்காங்க. பட் அவரை விட பிரதீப் எப்போதும் போல ஸ்கோர் பண்ணிட்டாரு மூவில, அவ்வளவுதான். ஓகே, படத்துக்கு ஓவரால் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு இந்த படத்துக்கு ஓவராலா 10 out of 8 கொடுக்கலாம். 8. ஏன் 2 ஏன் போச்சு? 2 ஏன் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல. கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் பண்ணாதான் படத்துல வந்து நமக்கு அந்த படத்தை விட்டு வெளில வரும்போது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். அந்த மாதிரி எமோஷனல் கனெக்ஷன் அந்த அளவுக்கு இந்த படத்துல இல்ல. ஓகே, படம் வந்து ஃபியூச்சர் நடக்குதுன்னு சொல்றாங்க 2040. அந்த மாதிரி இருந்துச்சா விஷுவல்ஸ் பார்க்கும்போது? இருந்துச்சு. விஷுவலைசேஷன் செம்மையா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபிலாம் அந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஓவரா கொடுத்துட்டாங்களோங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காமிக்கனா ஏஐ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அந்த சமயத்துல இருக்கிறது அப்படிதான் இருக்கணுங்கிறது இருக்கு. ஸோ அதனால அது ஓகே தான். ஓகே, ஒரு கேரக்டருக்கு அனிருத் வாய்ஸ் கொடுத்துருந்தாரு, அது எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அனிருத் வாய்ஸ் வந்து அதுக்கு பயங்கரமா சிங்க்ரனைஸ் ஆச்சு. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அவருக்காக படத்துக்கே வந்தோம். அவர் ஆனா படத்திலேயே ஒரு சில டைலாக்லாம், அதாவது ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணிருக்காருங்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி 3 படம் பண்ணியிருக்காரு. லவ் டுடே, டிராகன், டூடு. இப்போ எல்ஐகே வந்து அதை விட மேல இருக்கா? இல்ல, லவ் டுடே அளவுக்கு வேற எந்த படமும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. லைக் ஓகே தான், பட் நாட் கம்பேர் பண்ணும்போது லவ் டுடே அளவுக்கு இல்ல. பிரதீப்போட 4th 100 லோடிங் நினைக்கிறேன். படம் அது மாதிரி தான் இருக்கு. ஓகே, மாளவிகா ஆக்டிங் எப்படி இருந்தது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். அவங்களோட ஆக்டிங் பற்றி சொல்லுங்க. இப்போ சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சின்ன ரோலாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலை நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, கீர்த்தி ஷெட்டியோட ஆக்டிங் பற்றி சொல்லுங்க. கீர்த்தி ஷெட்டி அதான் தெலுங்குல நடிக்கிற மாதிரி இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வாய்ஸ் ஓவர் கொடுத்து நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கரெக்ட்.
ஓகே, எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்தது? எஸ்ஏ சூர்யா சூப்பர் தான் ப்ரோ, எப்பயுமே மாஸ் தான். அதே மாதிரி மாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டுக்கு வேற டான்ஸ் ஆடிருக்காரு, மயிலி ரேகை பாட்டா ஒரு படத்தோட பாட்டுக்கு அவரே இதில் டான்ஸ் ஆடிருக்காரு. அது தேட்டர்னா பயங்கர கிளாப்ஸு பயங்கரமா இருக்கு. சீமான் நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் பத்தி சொல்லுங்க bro. சீமான் இது மாதிரியே கேரக்டர் நடிக்கலாம் ப்ரோ. இந்த அப்பா கேரக்டர் அது மாதிரி கேரக்டர் நல்லா தான் நடிக்கிறாரு. அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப ஓவராகவும் நடிக்கல, ரொம்ப கம்மியாகவும் தட்டல, பக்காவாக நடிச்சிருக்காரு. ஓகே, ஃபோன் இல்லாம வாழ முடியுமா ப்ரோ? அதான் கண்டென்ட் சொல்றாங்க. நீங்க வாழ ஃபோன் இல்லாமல் வாழ முடியும் தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஆனால் அப்படி இப்போ யார் வாழறா? இப்போ ஃபுல் எல்லாம் ஃபோனை வச்சு தான் வாழறாங்க. ஃபோன் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அதுலேயே எல்லாம் வருது, அதுலேயே எல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி தான். அனிருத்தோட சாங்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ இருந்தது தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல ஃபேன்ஸோட பார்க்கும்போது? அனிருத் எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ. அவர் போட்டாலே படம் ஹிட்டு. அவர் ஒரு பாட்டு போட்டாலும் வைரல் ஆகிடும். பயங்கரமாக போட்டிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு ஒரு பில்லர் மாதிரி. ஓகே, அந்த போதை நீதானே பாட்டு சின்ன வயசுல இங்க இருக்கும்போது பார்த்துருப்பீங்க டிவியில். இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி போகுது? அதே தான் இருக்குது. ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த பாட்டு இன்னும் வைபாகி வைரல் ஆகுதுன்னா அது அனிருத் பாட்டால தான் முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமாக போட்டிருக்காரு. இதில் வர சீன்ஸும் பயங்கரமாக நல்லா இதுவாக இருக்கு ப்ரோ. கான்செப்டாக பார்த்தா செம்ம கான்செப்ட் ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக சோதிச்சிட்டாங்க, பயங்கர கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது ஓரளவுக்கு. பட் கான்செப்டாக பார்த்தா நல்ல கான்செப்ட்டு. ஆனால் நம்மால் ஃபுல்லாக சிஜிலாம் பண்ணி 2040லாம் கொண்டு போய் எடுக்கிறது நிறைய படங்களோட சீன்ஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்காரு. லிட்டரலி அண்ணாமலை படத்தோட கான்செப்ட்ல எடுத்து வச்சிருப்பாரு. கடைசி கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம் ஒன்று வரும், அந்த படம் மின்னலையில் சொல்கிற மாதிரிலாம் டைலாக் எழுதி வச்சிருக்காரு. ஸோ பெருசாக ஆக்சுவலாக இது வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு பிடிக்கிறத தாண்டி அவங்கள பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கான்செப்ட் என்னன்னா ஃபோனு இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்கன்றது தான். ஸோ அது ஓகேவா கொண்டு வந்திருக்காரு. இப்போ சீமான் நடிச்சிருக்காரு, அவர் ஆக்டிங். நடிகர் சீமான் அவர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு உண்மையிலேயே. ஒரு சில இடங்கள்லாம் நிஜமாவே ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அரசியலை தாண்டி அவர் நடிகராக கண்டினியூ பண்ணார்னா ஒரு நல்லா இந்த அப்பா ரோல்லாம் செம்மையாக பண்ணுவார். ஸோ நடிகர் சீமானா நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, மாளவிகா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே தான் ப்ரோ. ரொம்ப பெருசாலாம் அவங்களுக்கு சீன் வைக்கல, பட் அது கொஞ்சம் ஓகே தான் இருந்தது. இது படத்தோட ரியல் ஹீரோ அனிருத் தான். மனுஷன் அவரோட மியூசிக் மட்டும் இல்லைன்னா நிஜமா நிறைய இடங்கள்ல படம் வந்து ரொம்ப டம்மியாக இருக்கும். ஸோ அனி தான் வந்துட்டு படத்தோட ரியல் ஹீரோ. ஓகே, பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? எப்பவும் வழக்கம் போல தான் ரஜினிகாந்த் தனுஷும் கலந்தாப்புல நடிச்சு வச்சிருக்காரு நிறைய இடத்துல. பெருசா புதுசா எதுவும் இல்லை, ஓகே தான். என்ன மாதிரி ஒரு படம் தெரியா? கிரிக்கெட்டின் தந்தை எப்படி சச்சின் டெண்டுல்கர், மியூசிக்கின் தந்தை அனிருத். என்னமா மியூசிக் தெரியா? எல்லாம் மியூசிக்ல கீபோர்ட டொயின் டொயின் தான் வாசிப்பாங்க. ஆனால் அனிருத் என்ன டம 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 டமன் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அதில் ஒரு பாட்டு தெரியா? உனக்கேன யாரும் இல்லை, உருகிட்ட தலைவா, காதல்லே உருகிட்டேன், அப்படியா போட்ட ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல எஸ்ஏ சூர்யா அப்படியே பழைய எஸ்ஏ சூர்யா பார்த்த போலே இருந்தது. படம் முழுக்க தலைவா 3 ஹவர் சும்மா ஜாலியா வந்தியா ஜாலியா போனியா. அடுத்த சிஎம் நம்ம குல்சுரா சன்னன், அடுத்த சிஎம் நம்ம குல்சுரா சன்னன் போல பயங்கரம் தலைவா. அப்படியே பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாங்க தலைவா படம் முழுக்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 படம் தெளிவா. 4 படம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சார். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதையை சொல்லுது தெளிவா. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களா, குழந்தைய சாப்பிடுனா சாப்பிடாதீங்க, ஒரு லெக்க எங்க செல்ல குட்டி எங்க அப்படின்னு சொன்னா தான் இப்போ குழந்தைங்க சாப்பிடுது. அப்படியாப்பட்டதான் இந்த படத்துல. நம்மளை பற்றி ஒரு 2 வார்த்தை. வணக்கம், நன்றி. அப்படியாப்பட்ட ஒரு இதுவா இருக்கு தெளிவா இந்த படத்துல. படம் மொபைல், இந்த மொபைல் இல்லைன்னா என்ன நடக்குமோ 2040 அன்றே கணித்தார் போல இந்த படம் சொல்லியிருக்காங்க தெளிவா. 2040 என்ன நடக்க போகுதுன்னு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு தெளிவா. 3 ஹவர் கதையை பார்க்காத, ஜாலியா வந்தியா படத்தை பார்த்தியா போயிட்டே இரு. ஏன்னா அவ்வளவுதான் தெளிவா. கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, எல்லா கிளைமேக்ஸ்ல சண்டை வைப்பாங்க. இவங்க சண்டை வச்சு ஒரு காமெடியை வச்சு அதுல ஒரு பாட்டை வச்சாங்க. அவ்வளவுதான் தெளிவா. பெஜாரா மேட்டி பேட்டி பேட்டிட்டாங்க தெளிவா. படம் முழுக்க ஜாலியா வந்து ஜாலியா பார்த்துட்டு போங்க. அதே போல இரு தலைவா கடைசியா சொல்லிடுறேன், 2026 அங்க டிவிக்கு எப்படி ஜெயிக்கமோ இங்க ஆர்சிபியும் ஜெயிக்க தலைவா. ஆர்சிபியே ஜெயிக்கும். ஈசாலா கப் ஆர்சிபிக்கே. இதை யாரும் தடுக்க முடியாது, யாராலையும் உடைக்க முடியாது. படத்துல சீமானு மாளவிகா சீமான் என் தலைவனை விட்ட பேர் சீமான். அவர் அங்க அரசியல் எப்படி கராத்தா போறாரு, படத்திலும் கராட்டா ஒரு குத்துடி காட் அப்படின்னா தலைவா. உயின்டா போல யாரு எஸ்ஏ சூர்யா உயின்டா போல. என்ன குத்து பார்த்தா படத்துல அவர் கராத்தா மாஸ்டர். ஒரு டைலாக் எங்குள்ள பெண்களுக்கு மிண்டு அப்படின்னு ஒரு டைலாக் ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. எஸ்ஏ சூர்யா மிரண்டுடா போல. என்ன தெளிவா வந்தார் இந்த அரசியலுக்கு. அவர் அங்க என்ன பண்ணுமோ அதை படம் மூலியமா ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டாரு. படத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணாரு, அவ்வளவுதான். இதுக்கோசம் ப்ரமோஷன். இதே போலதான் தளபதியும் பண்ணாரு, ஒரு படம் ரிலீஸ் பண்ணலான்னு.
ஆனால் அதை நீங்கள் முடக்கிட்டீங்க. ஒரு ஆப்பை வச்சு பயங்கரமா விளையாடி இருக்காரு. ஸோ வர்த்து வாட்சபிள். 2 இயர்ஸ்க்கான வெயிட்டிங் இது வர்த்து தான் கண்டிப்பா. மாளவிகா ஆக்டிங் ஒரு கம்பேக்கான மூவின்னு சொல்லலாம். அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு படம். யாரா இருந்தாலும் நடிகரா இருந்தாலும் சரி, அந்த தழுவல் இருக்கும், முன்னாடி நடிச்ச அந்த இது இருக்கும். ஸோ அந்த பதட்டம் இல்லாம சூப்பரா பண்ணிருக்காங்க. யாரா இருந்தாலும் கொஞ்சம் நடுக்க வர பட் ஆனா இவங்க பக்காவா பண்ணிருக்காங்க. ஓகே, சீமான் நடிச்சிருக்காரு. சீமான் அண்ணாக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஏன்னா அரசியல்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறாரு, அதுவும் டாப் ஸ்டாருக்கு ஒரு அப்பாவா நடிக்கிறாருன்னா கண்டிப்பா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு எமோஷனல் கண்டென்ட் பண்ணிருக்காரு. அவரு கனெக்ட் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் 1 மந்த் அந்த ஃபாதர் அண்ட் மதர் பேஸ் பண்ணி தான் மூவிஸ் வந்துட்டு இருக்கு. யூத்தா இருக்கட்டும், ஹாப்பி ராஜா இருக்கட்டும், கடைசியா ரிலீஸ் ஆன என்ன காளிதாஸ் எல்லா படமும் சரி, இதுவும் ஒன் ஆஃப் த அதுல வரும். அந்த மூவிஸ் லிஸ்ட்ல வரும். விக்னேஷ் சிவனா ப்ரோ, அவரை பத்தி சொல்லணும்னா போடா போடியில ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் வந்து நான் ரொம்ப இதாக எடுத்தாரு. அதுக்கப்புறம் காத்து வாக்கு 2 காதலுக்கு அப்புறம் இந்த படம். ஸோ அந்த ஸ்பேன் ஆஃப் இது இருக்குல்ல, சர்க்கிள் இருக்குல்ல, அவர் இப்போ இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு படம். பட் ஆனால் நேச்சரா இருக்கு படம். எங்குமே கண்டுபிடிக்க முடியல, டிகோட் பண்ண முடியல. இது வந்து ஏன் வச்சு பண்ணிருக்காரு அப்படின்னு. அது ரொபாட்டிக்ஸ் வர இடத்துல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஒரு ஹாலிவுட் லெவல்ல இருக்கு கண்டிப்பா. ஓகே, கிருத்தி செட்டி ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. எஸ் சூர்யாவா? கிருத்தி செட்டி நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன், எஸ் சூர்யா நடிப்பா இருக்கு. அவரை பத்தி சொல்ல அந்த படம் கண்டிப்பா ஓடுற படம். இது வந்து 200 கோடி படமா இருக்கும். 100 கோடி இருக்கா, 200 கோடியா இருக்கும். இந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான ரீசன் அவரா தான் இருப்பாரு. பிரதீப்பும் அவரா தான், 2 பேரும் சேர்ந்தா இருப்பாங்க. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எஸ் சூர்யா என்ன சொல்றதுன்னா, அந்த 6.5 கோடி அந்த ஒரு பாட்டு சுத்தி ஆடும் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணிருக்காரு. உள்ள ஸ்டெப் போடுறாரு. அந்த அதெல்லாம் எப்படி ப்ரோ வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. ரீல்ஸ்ல வைரல் ஆயிட்டே இருந்தது. புரியல. அதான் தியேட்டர்ல வந்து அவர் மயிலருக்கேன்னு ஒரு பாட்டு வரல, அதுக்கு ஸ்டெப் போடுறாரு. உள்ள ரோபோட் கூட ஒரு பொண்ணு கூட சேர்ந்து பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. கடைசியில் இந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்ற தீம், லவ்வை தாண்டி இந்த உலகத்தில் எந்த சயின்ஸும் கிடையாது. எந்த சயின்ஸும் லவ்வை தாண்டி, லவ்வுக்கு ஈக்குவலாக ஒரு எந்த ஒரு சயின்ஸே கிடையாது இந்த உலகத்தில் சொல்கிறாரு. அந்த மாதிரி விஷயந்தான் இந்த படத்துல எல்லாம் டீல் பண்ணுறாரு. பிரதீப் ரங்கநாதன் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. தீமா சாங் நல்லா இருக்குது. ரவிவர்மன் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. மாளவிகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சீமான் ஒரு டிக்னிஃபைடு கேரக்டர் பண்ணுறாரு. பட் ஆனால் கூட நம்ம ரியல் சீமானை பார்க்க முடியலன்ற மாதிரி கடைசியில் ஒரு சீனில் மட்டும் அவரை நிறைய தமிழில் டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. எஸ் சூர்யா ரெகுலர்லி அவங்க பண்ணுற கேரக்டர் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. கௌரி கிஷன் வர்றா. கௌரி கிஷன் செகண்டரி கேரக்டர் வர்றா. அது கொஞ்சம் நல்லா. Dr. Srivarma's Magic Hair, his wellness.